கோவை மாநகராட்சி வார்டு சிறப்பு கூட்டம் அக்டோபர் 29ஆம் தேதி முத்துசாமி காலனி எஸ்ஏ கார்டன் நகர்ப்புற துணை சுகாதார நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது 79வது வார்டில் டிஜிட்டல் நூலகம், உடற்பயிற்சி கூடம், சமுதாய கூடம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட வசதிகளை அமைக்க கோரிய மனுவை எஸ்டிபிஐ கட்சியினர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வழங்கினர். மாநகராட்சி ஏஇ ஏஞ்சலினா, வார்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பாலகுமார், கவுன்சிலர் வசந்தாமணி ஆகியோரிடம் மனு வழங்கப்பட்டது. இந்த மனுவை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக 79வது வார்டு தலைவர் ஹரிஷ் தலைமையில் வழங்கினர். மேலும் அப்பகுதியில் நிலவும் அடிப்படை வசதிகளின் குறைபாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இந்நிகழ்வில் தொகுதி அமைப்பு செயலாளர் அப்துல் ஜபார், தொகுதி பொருளாளர் அஷ்ரப், கல்லாமேடு தலைவர் அப்துல்லா, கல்லாமேடு செயலாளர் ஆஷிக், கிளை துணைத் தலைவர் ஜபருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசாணை ஒரு எல்லா 100 வார்டுலையும் ஒரு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி போட்டு புதுசா ஒரு 3 திட்டத்தை எடுத்து அதுல ஒரு திட்டத்தை நிறைவேற்றணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம ஒரு 3-4 கோரிக்கையை என்ன பண்றோம் வைக்கிறோம். அதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த 79 வார்டுல பாத்தீங்கன்னா நூலகம் இருக்கு. அது எங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்கு. நம்ம 79 வார்டுல ஒரு டிஜிட்டல் நூலகம் என்ன பண்ணணும் அமைச்சு தரணும் சொல்லி நம்ம என்ன பண்றோம். மக்கள் சார்பாக கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சமுதாய கூடம் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில 76ல இருக்கு, 77ல இருக்கு, 78ல இருக்கு. நம்ம 79 வார்டுல என்ன சமுதாய கூடங்கிறது இல்ல. அந்த சமுதாய கூடத்தை நீங்க என்ன பண்ணணும் அமைச்சு தந்து பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ளதா ஆக்கணுங்கிறதும் இந்த இதுலயே என்ன பண்றோம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி இல்லாம என்னன்னா உடற்பயிற்சி கூடமும் என்ன பண்றோம். உடற்பயிற்சி கூடம் அமைத்து தரணும் சொல்லி என்ன பண்றோம். பொதுமக்கள் சார்பும் எஸ்டிபி கட்சி சார்பும் நாங்க என்ன பண்றோம் மனுவா இருக்கோம், கோரிக்கையும் வைக்கிறோம். அதே மாதிரி விளையாட்டு மைதானமும் இல்ல நம்ம பகுதியில. ஏன்னா எல்லாம் வெளியே போயிட்டு இந்த சின்ன சின்ன குழந்தைகளாம் விளையாடுறதுக்கு உண்டான ஒரு மைதானம் இல்லாம இந்த மாதிரி ஒரு 4 கோரிக்கை வச்சிருக்கோம். அதுல எது உங்களுக்கு சிறப்பா இருந்து 4 கோரிக்கைகள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். இருந்தாலும் தமிழக அரசாணை 3ல ஏதாச்சும் ஒரு கோரிக்கை நிறைவேற்றணுங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, முடிவு பண்ணிருக்காங்க. அது 4 செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில சாக்கடை நீர்லாம் என்னன்னா நிரம்பி வெளியே ஓடக்கூடிய பகுதி இருக்கு. இதோட ப்ராப்ளம் எங்க இருந்து பாத்தீங்கன்னா வடக்கவுசி ராமமூர்த்தியில இருந்து அந்த தண்ணி வரக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தில்லை நகர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல் இங்க இருந்து வரக்கூடிய மழை நீர் தான் என்ன பண்ணுதுன்னா மொத்தமா எஸ் லைன் இந்த மாதா கோயில் வீதி வழியே இறங்கி ராஜவாய்க்கால போகக்கூடியது. அப்ப இதுல என்னன்னா இப்ப நடந்த பில்டிங்குடைய ஒர்க் கவர்மெண்ட் குடியிருப்பு கட்டின அந்த கழிவுலாம் டிச்சுக்குள்ள போய் நிறைஞ்சு டிச்சு அடைச்சிருக்கு. சாக்கடை அடைச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மழை தண்ணி போறதுக்கு வழி இல்லாம ரோட்டு மேல போகக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லாம் இருக்கு. மாநகராட்சி அதிகாரி ஏஐ மேடம் இவங்க எல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த சாக்கடை தூர்வாரி தண்ணீர் போறதுக்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி கேள்வி வரைக்கும் வைக்கிறோம். அதே மாதிரி இது இன்னொரு விஷயம் இருக்கு. சாக்கடை மேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறாங்க. அதை கவனத்தில் எடுத்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு இந்த சாக்கடை விரைவா சரி செஞ்சு தரணும் சொல்லி எஸ்டிபி கட்சி சார்பும் பொதுமக்கள் சார்பாகவும் என்ன பண்றாங்க ஒரு கோரிக்கை வச்சு அதோடைய மனுவா உங்களுக்கு